கைப்பற்றி போடலாமா? பத்தி கொடுத்தனாயா அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒரு சாணி இருந்தா ஒரு முளைச்சு வருமானம் பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு எதிரி கை கொண்டு சிரிச்சுட்டு தெரியலையா? நீ பாட்டுக்கு போட்டா நெல்லு தாய் தோப்புமா நான் வந்து அதை எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். தேடி வந்து குடிச்சோம் கூடவே ஒடியாந்துற பாடு கப்பிச்சிடலாம் போகிறோம். அப்படி வந்து அடியா கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு எந்த விதத்திலையுமே காரியம் சாதிக்க முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு எல்லா விதத்திலையும் இன்னைக்கு முடங்கி நிக்குது. உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு, தொழில் ரீதியாகவும் தொந்தரவு, மொத்தத்தை இன்னைக்கு முடங்கி கிடக்குது. இதுக்கு நல்ல விட கொடுத்து அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? வீட்டு போறதா தகுதி மண்ணில் இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிறேன். முன முடியாது சார்ஜ் போடலாமாயா? இது எத்தனை ரன்கள் பத்தியா வீட்டு போடலாம் போறதுக்குள்ளாரே இவ்வளவு தர்றேன் போதுமா? சொன்னது புரிஞ்சுதான் போறோம். அடியா வெளியே சொல்ல முடியாம முடிச்சிட்டு போக்கிறியா இல்லையா? நீயும் 1000 தேவாதி கையெழுத்து பார்த்தாச்சு, 1000 பக்கம் போயும் பார்த்தாச்சு. இன்னைக்கு விண்ணப்பட்டு நிற்குது. விண்ணப்பட்டது இன்னைக்கு பட்டியலும் சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறோம் இல்லையா? சவால் போடுது. சவாலுக்கும் விட கொடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு எடுத்த காரியம் கை விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு சிக்கலுக்கும் விட கொடுக்கணும், சில நில குழஞ்சதுக்கும் விட கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். ஒன்று பயப்பட வேண்டாம். சவாலுக்கும் விட போட்டலாம், சூதுக்கும் விட போட்டலாம். போதுமா? போதானால் இந்த காரியத்துக்கு உத்தரவு போடணும். தாக்கி பார்ப்போம். தாயே கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு சமாளிக்க முடியலையா? நானா வந்து எத்தனை சேதாரம் பார்த்தியா தாயி? போற்று மகளை கைக்கும் அடங்க மாட்டேங்குது, கைக்கும் அடங்க மாட்டேங்குது, வருமானமும் பத்த மாட்டேங்குது, காரியமும் நடக்க மாட்டேங்குது. இந்த சிக்கல் இல்லாத முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். மரபொருளாச்சோட புரிஞ்சுக்கியா தாயி? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதி மணி எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியாயா? முடியா விடாத கும்பிடு போதுமா? முன முடியாது சாட்சி தந்துறனாயா, மீட்டு கொடுத்துறனாயா, எல்லோட முகமா உன்ற கூட வந்து காலி சாட்சி கொடுத்துறனாயா முடிச்சு கொடுத்தா. இப்படி வந்து ஐயா தாயி சொன்னதெல்லாம் மனசுல வாங்கியாச்சா? இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிலத்துல ரேட்டு கூட வந்து நிக்கிறேன். நாளையிலிருந்து பார்த்துட்டு இந்த கருப்புடைய ஆட்டத்தை போதுமா? மீட்டு போடலாமா? இந்த கேஸ் கனிவார் ஆள் பொண்ணு போயிட்டாங்க. தாயி உண்டாண்டியா என்னென்னமோ வேணும் மனசுக்குள்ள அத்தனை போட்டுட்டு நிக்கிறியே. தங்கம் இன்னைக்கு கைவிட்டு போயிடுதா? கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டாண்டியா தாயி? பயப்பட வேண்டாம். சூது நடந்துருச்சப்பா. இந்த சூதுலதான் இந்த சிக்கல் நடந்தது. பயப்பட வேண்டாம். அதெல்லாம் தங்கம் தங்கம் தான் தங்கம் பண்ணி பாக்குறாங்க. வீட்டு போடலாம். அது போக வருமானத்துக்கு உத்தரவு போட்டு காப்பாத்தி கொடுத்துறனாயா? போதுமா? மதியத்துக்குள்ள கருப்பை நான் காமிச்சார். போதுமா? தாய்தான் உன்னை காப்பாத்தினா நோடிலிருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா உள்ள ரீதியா சிக்கலா நிக்குதே இல்லையா தாயி? இந்த அம்மாவாசையில இருந்து கூட வந்து நிக்கிறனாயா? நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்திருந்தாங்க. நீ எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பை 13 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்தாங்க. தீராத
குறையோட வந்து நிக்கிறிய, ஏமாந்த பொழச்சிருச்சு, பொழப்புக்கு வழிதேடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறிய, சவால் போடுது இல்லையா தாயி? இப்படிமா ஏமாறுறது தாயி? எல்லாம் போலி உலகம். புரிஞ்சா புரியா? நீ பாடத்தை தெரிஞ்சுட்டியா? சரி, இப்போ அதே தான் முடிச்சு கொடுக்கணுமா? வீட்டு கொடுத்துட்டா தாயி நீ என்றதாங்க நீ எத்தனை போட்டுட்டு கிடக்குற? நீட்டு எத்தனை பேர் இங்க வந்து நிக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமாயா. நான் இருக்கிற அல்லேல முத்தால சூடு போட்டு மீட்டு தரனாயா. போதுமா? தேடி வந்து பிடிச்சிக்கோ. சொல்றது புரிஞ்சுட்டியா? போகிறோம். அடியா தாயி, என்ன தாயி சோதனை போறேன்னா? சோதனை சோதனை இது நான் சொல்றது குடும்பம் பண்றீங்க. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அதுக்கு தான் ரொம்ப சோதனை போறோம்னான்னு நான் கேட்கிறேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையாம போட்டுக்கிட்டியா, அந்த ஆயிரம் விடாது கும்பிடாயா. அதுல போறா இதுல போறேன், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. கருப்ப நான் இருக்கிறேன். காசு பணத்தை தொலைச்சு போட வேண்டாம். நான் உத்தரவு காமிக்கிறேன்னாயா, உத்து தெச காமிச்சு முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த அம்மாவாசை வந்து என் ஆட்டுப்பார். போதுமா? கவலைப்படாதையா ஐயா. என்கிட்ட வந்து பதில் கேட்பியா? போவாங்க அப்படியே போயிட்டு தாயே விட கொடுத்துடலாமாயா. பெரிய சொல்லாம சொல்றது புரியல. கவலைப்படாதையா ஐயா. இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எத்தனையோ மாடத்தை கொடுத்துட்டேன். இதை கொடுக்காம விட்டுருவோம்னா இந்த அம்மாவாசையில இருந்து ஆட்டு பார்த்துடலாம். புரிஞ்சுதா? போ, நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துருப்போம். போமா இதுதாயே வாரிசுக்கு தொழில் அமையணுமா இல்ல வேற என்ன வேலை வெளியே சொல்லவா? சில குழப்பத்தில் நிக்க, அந்த குழப்பத்தை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன் இல்லையா? ரொம்ப சோதனை போடுதாயா. நான் போடல, எனக்கு பாடுபட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு உன்னை நிலையா நிக்க வச்சிருக்கிறேன். இல்லைன்னா ரசாமிசம் போயிடும். உங்களுக்கு சொல்லு, இல்லைன்னா இப்படி சொல்லு. சரி, என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த அம்மாவாசையில இருந்து விளதணும். போபா என்னதாயே அங்களாச்சு கிடக்கலையே. திசை காமிக்கிறனாய திசை காமிக்க. இதனால ஒன்றும் சேதாரமாகாது. கஞ்சம் கட்டி வடிகட்டி போடலாம். புரிஞ்சுதா? அது போக உனக்கு ஒரு உத்தரவும் போட்டாருனாயா, ஒன்னாளுக்கும் செஞ்சு போடலாம். உன்னோட காரியத்துக்கு கூற வந்து நிக்கிற. இது சத்தியவா. போ, ஆடியில செஞ்சிடலாமா? வேற என்ன வேணும்? என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா? அதெல்லாம் ஒன்னும் வராது. என்ன திப்போம் படிப்பு முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. அப்படி சொல்ல மாட்டேங்கிறியா? போடே ஓடப்பா. நீ நினைச்ச மாதிரியே டாக்டர் ஆக்கி சொன்ன டாக்டர் ஆக்கியாச்சு. மேற்படிப்புக்கு எல்லாம் அறுத்து கூறு போடணும். போட்டுக்கலாம். போ, பாஸ் பண்ணி கொடுத்தா. போ வரணும்.